அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கு 8th சமச்சீரில் உள்ள டூ யூ நோ இந்திய அரசியலமைப்பில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே 10th புக்கில் உள்ள இந்திய அரசியலமைப்பில் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பில் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா ஃபேக்சுவல் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநரை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் ஒரு ஆளுநரை நியமிக்கும் போது அவர் வந்து மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார். மத்திய அமைச்சர்கள் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஆலோசனைப்படி தான் செயல்படுறான்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர். அவரை வந்து இஷ்டத்துக்கு ஆளுநர் வந்து நியமிக்க முடியாது. மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்து ஆலோசிக்கிறார். ஸோ இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டு நியமிக்கிறார் அப்படின்னா அது தமிழ்நாடையும் அவர் வந்து என்ன பண்ணணும்? ஆலோசனை வந்து பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஆலோசனை பண்ணணும். அது அந்த இடத்துல சொல்கிறாங்க. பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தை நியமிக்கப்படுவதில்லை. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. சொந்த மாநிலம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாடு ஆளுநராக வர முடியாது. ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போக முடியும். தமிழ்நாட்டுக்கு வர ஆளுநர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார். ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு கண்டிஷன் இருக்கா. ஸோ அதை வந்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தம் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் வந்து ஒரு கவர்னர் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அமெண்ட்மெண்ட் 7வது அரசியல் சட்ட திருத்த சட்டம் இது அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து, இந்தியாவில் தற்போது 6 மாதங்களில் மட்டுமே சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரியா? 6 மாநிலங்கள், அதாவது சட்ட மேலவை லோக்சபா சென்ட்ரல் எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கும் அதே மாதிரி மாநிலத்தில் ஈரவைகள் வந்து இருக்குது. ஓகே. ஸோ அதில் சட்டமன்ற மேலவை வந்து 6 மாநிலங்கள் மட்டும் தான் இருக்குது. அந்த சட்டமன்ற மேலவை அப்படின்னு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மாநிலத்தில் தான் ஈரவைகளில் 6 மாநில சட்டமன்ற மேலவை வந்து நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இந்த சட்டத்தோட இயர் பார்த்துக்கோங்க. இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை சட்டம் கூறுகிறது. ஸோ குடிமகன் வந்து ஒரு சிட்டிசன் இருக்காங்கன்னா அந்த சிட்டிசன் குடியுரிமை பெறுதலையும் அந்த குடியுரிமை இழத்தலையும் பற்றி சட்டம் தான் இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 1955. இதை தான் ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி 2019 கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண சட்ட திருத்தம் பண்ண அந்த சட்டத்தையும் பார்த்துக்கோங்க 2019. சரியா? ஸோ அது நல்லா பார்த்தோம். அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமானது. அடுத்து, வெளிநாடு வாழ் இந்தியர் இந்திய பூர்வீக குடியினர் பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர். ஸோ இது 3க்கான வித்தியாசம் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னா இந்திய கடவுச்சீட்டினை பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசங்கும் இந்திய குடிமகன். ஸோ ஒரு இந்திய குடிமகன் வெளிநாட்டில் வந்து பாஸ்போர்ட் வச்சு வாழ்கிறார் அப்படின்னா அவர் தான் வெளிநாடு வாழ் இந்தியர் சொல்கிறாங்க. நான் ரெசிடென்ட் இந்தியன். சரி. அடுத்து, இந்திய பூர்வீக குடியினர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியுரிமையுடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பாகிஸ்தான், வங்காளதேசம் பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவர். அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. 2015 ஜனவரி 9 முதல் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? OCA அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இந்திய பூர்வீக குடியினர் இரண்டும் இணைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து, OCI அப்படின்னா என்னென்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகிறார். ஸோ இந்தியாவை வந்து ஒரு பூர்வீகமாக கொண்ட ஒரு வெளிநாட்டு குடிமகன் பாகிஸ்தான், வங்காளதேசம் இந்த நாட்டில் வந்து காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கு பணி செய்வதற்கு OCI அட்டை பெற்றுவது தான் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. இந்த OCI நல்லா பார்த்துக்கோங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டருக்கு இந்தியாவில் வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த 3 பேருக்கான வித்தியாசம் வந்து பார்த்துக்கோங்க நல்லா. அடுத்து, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்
பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் வந்து இந்தியர்கள் யாராவது வசித்தா அவங்கள வந்து கொண்டாடுற விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போ மகாத்மா காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து வருகை புரிஞ்சிருப்பார். வெளிநாட்டில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த நாள் ஜனவரி 9. அந்த நாளை ஞாபகப்படுத்த விதமாக வெளிநாடு வாழ் இந்தியர் தினமான பிரவாசி பாரதிய திவஸ் டே வந்து கொண்டாடப்படுது. இந்த டே வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்பாங்க. ஜனவரி 9 பிரவாசி பாரதிய திவஸ் தினம். சரியா? அடுத்து ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினம். இதுவுமே ரொம்ப முக்கியம். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து 10th டிசம்பர் 10 வருஷம் கொண்டாடப்படுது. மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொது சபையை சாரும். ஓகே, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி UNGA அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து 1978 வந்து சர்வதேச பெண்கள் தினம். 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. சரியா? இது வந்து பார்த்துக்கோங்க. 1978 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் உமன். 78 உமன், 79 சில்ட்ரனுக்கான இன்டர்நேஷனல் இயர். சரியா? அடுத்து இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான சட்டப்பிரிவுகள். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. இந்த 3 பிரிவு அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில். ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்வது பிரிவு 24. பிரிவு 39F வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். 6 வயசுக்குள்ளே. ஓகே, 6 வயசு கம்ப்ளீட் ஆன 6 வயசு வரை 6 வயசு ஒரு குழந்தை 6 வயசு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. இது எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 45. இந்த 45 பிரிவு அடிக்கடி கேட்பாங்க. அப்போ சைல்டை பற்றி பேசுகிற 3 ஆர்டிக்கல், குழந்தையை பற்றி பேசின 3 விதிகள் பார்த்தீங்கன்னா பிரிவு 24, பிரிவு 39/F, பிரிவு 45. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம். 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்காக சட்டப்பிரிவு 21A. அப்போ கட்டாய கல்வி வழங்குவது 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கும் உரிமை சட்டம் வந்து சட்டப்பிரிவு 21A. அதே மாதிரி 24, 39/F, 45 4 பிரிவு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைகளை பற்றி பிரிவு, அதில் பிரிவு 21A ரொம்ப முக்கியமானது. அடுத்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம். இது வந்து கேட்பாங்க. எந்த ஹைகோர்ட் வந்து நாட்டின் மிக பழமையான ஹைகோர்ட், ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம், கல்கத்தா ஹைகோர்ட். இது வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாகும். அப்போ ஓல்டஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட். லார்ஜஸ்ட் ஹைகோர்ட் வந்து அலகாபாத் ஹைகோர்ட், ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் வந்து கல்கத்தா ஹைகோர்ட். 1868 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கல்கத்தா நீதிமன்றம். சரியா? அடுத்து நால்சா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னு சொல்லுவோம். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம். இது பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. நால்சா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து இருக்கும். அந்த சட்டத்துக்கீழே தான் இந்த சேவைகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு, அதாவது ஃப்ரீ லீகல் சர்வீஸ் டு வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. சமுதாயத்தில் யார் நலிந்த பிரிவினர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவிகள், சட்ட உதவிகள் வழங்குவதற்கு இந்த தேசிய சட்ட சேவைகள் அதிகாரமானது 1987ஆம் ஆண்டு தேசிய சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் இந்த நால்சான்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இது வந்து யாருக்குன்னா சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குவதற்கு தான் இந்த நால்சான்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சரியா? இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. என்னென்னா நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பினை மீறுகிறது என நீதித்துறை நம்பும் பட்சத்தில் அச்சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. ஒரு தீர்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு தீர்ப்பு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படை அமைப்பினை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அது மீறுச்சு அப்படின்னா அந்த நீதித்துறை வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறுது அப்படின்னு அதை நம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து என்ன பண்ணலாம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு உள்ளது. அரசமைப்புக்கு முரணானது என்று அது அறிவிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உள்ளது. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? டு டிக்ளேர் லா அன்கான்ஸ்டிடியூஷன், இது அரசமைப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீதிமன்றம் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். அதுதான் ஜுடிஷியல்
ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறோம். சரியா, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னு பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம சொல்லுவோம். இது பொதுநலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு ஆகும். ஸோ ஒரு பொதுநலனை பாதுகாப்பதற்காக தாக்கல் செய்யும் வழக்கு தான் பொதுநல வழக்கு. உச்சநீதிமன்றம் இந்த முறையை அறிமுகப்படுத்தியது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது. ஸோ ஓகே, ஒரு நபருக்கு ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் ஒரு நபர். அடிப்படை மனித உரிமைகள் மீறல், சமய உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறினாங்கன்னா, அதே மாதிரி ரிலீஜியஸ் ரைட்ஸு, சமய உரிமைகள், மாசுபாடு மற்றும் சாலை பாதுகாப்பு ஓகே ஆகியவற்றிற்காக பொதுநல வழக்கை எவரும் தாக்கல் செய்யலாம். ஸோ யார் வேணால் இது வந்து இந்த பொதுநல வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இது தொடர்பான எழுப்பப்பட்ட புகார் கடிதம் மூலம் இவ்வழக்கினை பதியலாம். ஓகே, ஸோ இது பொதுநல வழக்கு என்ற கருத்து இந்திய நீதித்துறைக்கு புதிதான ஒன்றாகும். ஸோ ரொம்ப ஒரு என்ன யூனிக்னு சொல்கிறாங்க. இந்திய ஜுடிஷியரிக்கு பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, யூனிக் அப்படின்னு சொல்கிறோம், யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இதுதான் 8th புக்கில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அப்போ இந்திய அரசியலமைப்பில் 8th புக்கில் உள்ள டூ யூ நோ, அதாவது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதே மாதிரி அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.